வெல்கம் டு samayaltokitchen. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆனியன் சீஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ ஆனியனை இதை மாதிரி ரிங்காக வெட்டி வச்சுருக்கோம். ஆனியன் சீஸ் ரிங்கு செய்கிறதுக்கு இதேமாரி வெட்டி வச்சுருக்கோம். சீஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ப்ரெட்டு தூள், அதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். 2 முட்டை அடித்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூனு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆனியன் சீஸ் ரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சீஸ் இதுக்குள்ளே வைக்கணும். சீஸ் இதேமாரி எடுத்து வச்சிடறோம்ல. சீஸ் அப்படியே இருக்கட்டும். ஆனியன் கேப்பில் சீஸ் அப்படி வச்சிட்றோம். இந்த மாதிரி சீஸை ஸ்டப் பண்ணி வச்சிட்றோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சீஸை ஸ்டப் பண்ணியாச்சு ஆனியனில். இப்போ அதை அப்படியே மைதா மாவில் அப்படி இதுமாரி எல்லா ஆனியன் ரிங்கையும் மைதா மாவில் வச்சுருவோம். இப்போ இந்த ஆனியன் ரிங்கை மாரி முட்டையில் நினச்சி நல்லா இது பண்ணிக்கிறோம். பிரெட் கிரமில் நல்லா இது பண்ணிக்கிறோம். திருப்பி இது மாதிரி பிரெட் கிரமில் நல்லா கத்தி விடுறோம். இன்னொரு தடவை நடிச்சிருவோம். இதே மாதிரி பிரெட் கிராமில் இந்த ரிங்கை நினச்சி முட்டையில் நினச்சி இதுமாரி செஞ்சு வச்சுருவோம். எல்லாத்தையும் இதேமாரி செஞ்சுருவோம். இந்த மாதிரி ஆனியன் சீஸ் ரிங்கை தயார் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ஒரு வானலை அடுப்பில் வச்சு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு ஆனியன் சீஸ் ரிங்கை அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ சீஸ் ஆனியன் ரிங்கை எடுத்து அதில் பொரித்து எடுத்துட்றோம். மீடியமாக ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்தில் பொரிஞ்சிடும். ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். உடனே திருப்போம்னா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு பக்கம் வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. இந்த பக்கம் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா 2 பக்கமும் வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா ஆனியன் சீஸ் ரிங்கையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம்.
ஆனியன் சீஸ் ரிங் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதை மாதிரி ஆனியன் சீஸ் ரிங் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.